அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் அதே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பர்சன்டேஜம் பார்க்க போகிறோம். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்கள் பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. அதாவது ஒரு டோட்டல் மார்க்குக்கு அவள் எத்தனை எடுத்திருக்கிறா? 576 எடுத்திருக்கிறா. அதுதான் 80%. அதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த டோட்டல் மார்க் எத்தனை, மொத்தம் எத்தனை மார்க்குக்கு 576 எடுத்திருக்கிறா. அப்போ அந்த மதிப்பு நமக்கு தெரியாதனால, டோட்டல் மார்க் தெரியாதனால அதை என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அது எக்ஸ்ன்னு வச்சுட்டு அதுக்கு தான் 80% போட போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 80/100. சொல்கிறது புரியுதுங்களா? மொத்த மார்க்குக்கு 576 எடுத்திருக்கு. அந்த மார்க்கை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், 80% மாற்றினோம்னா 80/100ன்னு வரும். ஈக்குவல் டு அவளை எடுத்த மொத்த மார்க்கு 576ன்னு போட்டுக்கிறோம். இங்கே எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எக்ஸை சமக்குறிக்கு இடத வர வச்சுக்கிட்டு மீதி எல்லா நம்பர்ஸும் என்ன பண்ண போகிறோம், சமக்குறிக்கு வலதுபுறம் கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வந்தால் இங்கே கீழே இருக்கிற 100 என்ன ஆகும், மேலே வந்துடும். மேலே இருக்கிற 80 கீழே வந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? அப்படி போட்டேன்னா ஒரு 576 × 100 டிவைடடு பை 80. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே 100 2 0 இருக்குது, கீழே 80ல் 1 0 இருக்குது. அந்த 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடலாங்களா? கேன்சல் பண்ணிட்டால் மீது நமக்கு என்ன கிடைக்கும், 576 × 10/8ன்னு கிடைக்கும். இப்போ மேலே சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? எக்ஸ் × 80/100 ஏன் போட்ட நோட்டு, அது எக்ஸுங்கிறது மொத்த மதிப்பெண், அதாவது டோட்டல் மார்க்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்துன மார்க்குக்கு 80%, எக்ஸ் × 80/100ன்னு போட்டுக்கிறான். சரிங்களா? சரிங்க பாருங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன, ஒரு 576 × 10/8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 576க்கு 8ஐயும் டிவைட் பண்ணலாம். 8ஆவை படலாம். 8 8, கீழே மேலே பாருங்கள் 57ல் 7 8 56, மிச்சம் 1 16. 16ல் 8 எத்தனை 8 இருக்குது, 2 8 16. அப்போ 72ன்னு கிடைக்குங்களா? 72 × 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ 72 × 10 நமக்கு பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 720ன்னு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் எத்தனை, 720. அப்போ 720க்கு அகில எத்தனை மார்க் எடுத்திருக்கிறா, 576 மார்க் எடுத்திருக்கிறா. அப்போ 720க்கு தான் 576 80% எடுத்திருக்கிறா. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 720. கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. நல்லா போடுங்க. நன்றி.